ஜம்பிங் கேட் உள்ள போயிட்டு வெளியே வர மாதிரி ஒரு கேட் செய்ய போறோம். இது ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுக்கு தேவையானதெல்லாம் 21 சென்டிமீட்டர் பேப்பர், அப்புறம் 21 சென்டிமீட்டர் பேப்பர் வந்துட்டு பாக்ஸுக்கு, 16 சென்டிமீட்டர் பேப்பர் வந்துட்டு நம்மளோட ஸ்ப்ரிங்குக்கு. அந்த ஸ்ப்ரிங் இருந்தாதான் குதிக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோ ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு பாருங்க. இது வச்சுட்டு இது மேல வச்சாதான் இது குதிக்கும். அது வந்துட்டு ஸ்ப்ரிங்குக்கு. 11 சென்டிமீட்டர் வந்துட்டு இந்த கேட்டுக்கு. அதுக்கும் கூட சேர்த்து ஒரு கம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது நானே பண்ண கிராஃப்ட். இது வந்துட்டு ஒரு சிசர், அப்புறம் கொஞ்சம் பிரஷ் பென். ஓகே, இப்போ நம்ம கேட்டை பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட 12 சென்டிமீட்டர் பேப்பர் எடுத்து இத இந்த பக்கமா மடிச்சுக்கோங்க. நல்லா எட்ஜஸ் எல்லாம் கரெக்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அடுத்து இந்த பக்கமும் அதே மாதிரி கிராஸ் மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்படி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எடுத்து பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கணும். அடுத்து என்ன பண்றீங்கன்னா, இங்க இருக்கிற பேப்பர் எடுத்து ஒரு கார்டு மாதிரி இந்த பக்கம் மடிங்க. அதே மாதிரி இந்த சைடு மடிச்சுக்கோங்க. இங்க ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜ் எடுத்து இங்க நடு பாயிண்ட்ல மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணுங்க. ஓகே, இப்ப பண்ணி முடிச்சாச்சு. இப்ப இந்த பேப்பருக்கு பேக் சைடு திருப்பிட்டு இது ஒரு டைமண்ட் ஷேப்புக்கு உங்க சைட பாயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இதை எடுத்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அடுத்தது இந்த சைடு எடுத்து இப்படி மடிச்சுக்கோங்க. அடுத்து மடிச்ச உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதுல உள்ள ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையை எடுத்து இந்த மாதிரி அமுத்திக்கோங்க. அமுத்தி இப்படியே மடிச்சிருங்க. அடுத்து இந்த சைடு அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்ப மடிச்சாச்சு. இப்ப என்ன பண்றீங்கன்னா, இந்த சைடு திருப்பிக்கோங்க. அப்ப இப்படி இந்த மாதிரி வரும். இப்ப நீங்க இதை எடுத்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அடுத்த இதுலயே ஒரு ஓட்டை இருக்கும். இதையும் நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்து இப்படி அமுத்தி 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 இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அடுத்து இந்த சைடும் அதே மாதிரி. இப்ப இது ஒரு கார்டு மாதிரி ஆயிரும். இப்ப இந்த பேஜை திருப்பிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இதையும் அதே மாதிரி. அப்புறம் இந்த டைமண்ட் ஷேப்ல இருக்குதுல்ல, இதை எடுத்து இங்க கீழே மடிச்சுக்கோங்க. அடுத்து இதை எடுத்து இந்த கோடுக்கு இப்படியே வந்து இப்படி மடிச்சிருங்க. இப்ப இந்த சைடும் அதே மாதிரி ஒரு பேஜை திருப்பிட்டு அவ்வளவுதான், பாக்ஸ் ரெடி. நீங்க நினைப்பீங்க பாக்ஸ் ரெடியே ஆகலையே, என்னடா பாக்ஸ் ரெடியே ஆச்சுன்னு சொல்ற அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல. இப்ப இதுக்குள்ள கையை விட்டு இந்த மாதிரி எடுத்தோம்னா நம்மளோட பாக்ஸ் வந்துடும். இப்ப பாருங்க, நம்மளோட பாக்ஸ் ரெடி. இப்ப வந்து நம்ம இதுக்குள்ள உட்கார்ந்து இருக்குல்ல கிச்சன், இத வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். நம்மளோட 11 சென்டிமீட்டர் பேப்பர் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு அதையும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அடுத்தது இதையும் இதே மாதிரி கிராஸா மடிச்சுக்கோங்க. இது வந்து ஸ்லீப்பிங் லைன் ஸ்டாண்டிங் லைனா மடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த எட்ஜையும் கொண்டு போய் இப்படி இது மாதிரி எல்லாத்தையும் மடிச்சிருங்க. ஓகே, இப்ப ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்ப இங்க இருக்கிற இதுவை உங்களுக்கு இங்க ஒரு லைன் தெரியும். அந்த லைனுக்கு ஏத்த மாதிரி அந்த லைனுக்கு வெளியே வராம இப்படி மடிச்சுக்கோங்க. அடுத்து இதையும் சேர்த்து அதே மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்ப இதை ஓபன் பண்ணீங்கன்னா இதுவே உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்து கொடுக்கும். இப்ப நீங்க இதை என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்ப உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்ப இதை எடுத்து
இப்படி மடிச்சுக்கோங்க. அடுத்து இது அதே மாதிரி இப்ப இதை எடுத்தோம்னா இது உங்களுக்கு இப்படி வரும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இருக்கிறதுல இதான் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் பார்ட். இப்ப இந்த எட்ஜ் இருக்குல்ல, இதை எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து இதை எடுத்து இந்த மாதிரி வச்சு இப்படி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வரணும். இப்ப இதை எடுத்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஓகே, இந்த சைடு அதே மாதிரி பண்ணிட்டோம்னா நம்மளோட பாக்ஸ் ரெடி ஆயிடும். ஓகே, பண்ணியாச்சு. சும்மா ஏதாவது ஒரு வேஸ்ட் பேப்பர் வச்சு இத இந்த மாதிரி ரெண்டா இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஓகே, இப்படி மடிச்சுக்கோங்க. இப்ப இதுல நம்ம கை, இயர்ஸ், அப்புறம் அந்த கண்ணு கிட்ட இந்த மாதிரி இருக்கும்ல, அது கிட்டனுக்கு அதை பண்ண போறோம். காதையும் பண்ணியாச்சு. இப்ப நமக்கு இந்த பேப்பர் தேவையில்லை. ஓகே, இப்ப இது ரெண்டையும் ஒரு சைடுல வச்சிருவோம். இப்ப வந்துட்டு கண்ணுக்கு நாம ஒட்டணும் இல்லையா, அத இந்த மாதிரி எடுத்து வச்சிருங்க. ஓகே, இது இந்த சைடு ஒட்டிட்டு இத இந்த சைடு ஒட்டணும். இப்ப நம்மளோட ஃபெவிஸ்டிக் கம் எடுத்துக்கலாம். ஓகே, இப்ப எடுத்துட்டு கொஞ்சமா கம் போட்டு அத இத ஒட்டிடலாம். ஓகே, இப்படி ஒட்டிக்கோங்க. ஓகே, இப்ப இதுக்குள்ள நாம கண்ணு வரைய போறோம். கண்ணு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சாலும் நீங்க கண்ணு வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்படி ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் வரைஞ்சிட்டேன். அப்புறம் நம்மளோட காதை ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இந்த மாதிரி பேக் சைட்ல மடிச்சிட்டு கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிட்டு இத இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அடுத்த காதுமே அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, ஒட்டியாச்சு. நம்மளோட கை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்ப கைக்கு இந்த இடத்துல கொஞ்சம் கம் போட்டுட்டு இப்ப நாம இந்த பூனைக்கு இந்த இடத்துல பண்ணிடுவோம். அப்புறம் இது கண்ணுக்கு மேல இந்த மாதிரி கை வச்சிருக்க மாதிரி பண்ணிடுவோம். அப்புறம் இதை எடுத்து மடக்கி இந்த மாதிரி பண்ணிடுவோம். அடுத்து இன்னொரு கையுமே அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி வந்தாதான் கரெக்டா மடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். பாருங்க, இப்ப நம்மளோட கிட்டனும் ரெடி. இப்ப நம்மளோட ஸ்ப்ரிங் மட்டும்தான் மிச்சமா இருக்கு. ஓகே, இப்ப நம்ம ஸ்ப்ரிங் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்ப்ரிங்குக்கு சும்மா நீங்க இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அப்புறம் இந்த சைடும் இதே மாதிரி மடிச்சுட்டு இப்படி மடிச்சு. ஓகே, அடுத்து இதை எடுத்து இந்த மாதிரி மடிச்சு இப்படி மடிச்சுக்கோங்க. அப்புறம் இந்த சைடும் அதே மாதிரி. ஓகே, நம்மளோட ஸ்ப்ரிங் ரெடி. ஓகே, இது இந்த மாதிரி மடிச்சுட்டு கொஞ்சம் கம் எடுத்து இந்த இடத்துல அடி பார்ட்ல இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டதுக்கு அப்புறம் இதை எடுத்து இப்படி நடுவில் வர மாதிரி இப்படி ஒட்டிக்கோங்க. இப்படி கையை விட்டு இந்த மாதிரி அழுத்திக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி வரும். இப்ப இதை தயவு செஞ்சு ஒட்டிடாதீங்க. ஒட்டினீங்கன்னா அது சரியா ஜம்ப் பண்ணாது. இப்ப நான் ஒரு பாக்ஸ்ல நான் எழுத போறேன். அந்த கிட்டன் சொல்லுது ஐ லவ் மை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இதை உள்ள போட்டுக்கலாம். இப்ப நான் உங்களுக்கு எப்படி வருதுன்னு காமிக்கிறேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு எப்படி வந்திருக்குன்னு. நம்மளோட அழகான கிட்டன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை அமுத்தி பார்க்கலாம். 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. டைங் டைங் டைங். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல உங்களை பார்க்கலாம்.